நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 20/1/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் தை மாதம் 6ஆம் தேதி, ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 3:11 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:03 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். யோகம் இன்று காலை 6:34 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:03 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். மேஷம் ராசி நேயர்கள். என்று எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நண்பரிடம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சீராக இருக்கக்கூடும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். இன்று சிரமங்கள் கண்டிப்பாக தீரும். சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்த சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். கடன் சுமை அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கூட்டாளிகளிடம் விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. இன்று பெண்கள் விருப்பமான விஷயம் நாட்டம் கொள்வீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நான் என்ன சொல்ல முடியும். பயம் வேண்டாம். இன்று காதலில் குளறுபடிகள் இருந்தாலும் போக போக சரியாகுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வை நோக்கித்தான் செல்லும். கண்டிப்பாக பொறுமையாக இருங்கள். செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. மாணவர்கள் நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சிரித்த முகத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். மிகவும் பிடித்தமான விஷயங்களுக்கு நேரம் செலவிடுவீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சிகளை வெற்றி இருக்கும். நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. பரணி இன்று நீங்க யதார்த்தமாக பேசி பழகுவீர்கள். காரியங்களை மிகவும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முகப்பொலிவு அழகு கூடுங்க. நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. கிருத்திகை மிகவும் நேர்மையாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காலங்கள் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்க கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கொடுங்க. அற்புதமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். இன்று கலந்து ஆலோசித்து எந்த ஒரு பலனும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். சிறு செயல்கள் கூட கடினமாக தோன்றும். பார்த்துக் கொள்ளுங்கள். பொது விவகாரத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானித்து பேசுவது நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சில குழப்பங்கள் இருக்கும். அளவான பண வரவுதான் கிடைக்க கொடுங்க. வாகனத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். மேல் அதிகாரியிடம் சுமூகமான உறவை வைத்துக் கொள்வீர்கள். உடைய வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பிறரிடம் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். நல்ல மனிதர்களை இன்று நீங்க சேர்த்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். தங்கள் பணிகளை நீங்க சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அதே நேரம் சில சமயங்கள்ல நீங்க காரணமே இல்லாமல் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். மன தைரியத்துடன் போராடுங்கள். எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று கூடுமானவரை பேச்சு குறைத்துக் கொண்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை பதட்டமாக இருக்கும். என்ன சொல்வது என்ன செய்யக்கூடாது என்பதில் குழப்பமாக இருக்கும். காதல் கைகூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். இன்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நன்கு படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று திறமைகள் வெளிப்பட கொடுங்க. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும்.
சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க உடைய பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சிறு செயல்கள் கூட கடினமாக தோன்றுங்க. நல்லதொரு சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அளவான பணவரவு கிடைக்கக்கூடும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். தைரியமாக இதிலும் ஈடுபடுங்கள். ரோகிணி. இன்று குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்க கூடுங்க. அற்புதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். காரணமே இல்லாமல் கோபப்படுவீர்கள். அதனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். இனிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பொது விவகாரங்களில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மிருக சிரிஷம். இன்று நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். அளவான பணவரவு கிடைக்கக்கூடும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். மேல் அதிகாரியிடம் சுமூகமான உறவை வைத்துக் கொள்வீர்கள். உடைய வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். என்று நீங்க பணிகளை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம். மிதுனம் ராசி நேயர்கள். இன்று மாறுபட்ட கருத்துள்ளவிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நல்ல மனதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கின்றது. யதார்த்தமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் இலக்கு உங்களுக்கு கூடுதலாக நிறைவேறக்கூடும். கால அவகாசம் இருந்தாலும் அதனை சரிக்கட்டி விடுவீர்கள். செலவுல மட்டும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நல்ல செயல் மனதை மகிழ்விக்கும். இன்று பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். மன கசப்புகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மறையுங்க. சந்தோஷங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். சிறப்பாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். புதிய வீடு நிலம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பழைய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். இன்று நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நெறிமுறையுடன் செயல்படுவீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நண்பரிடம் சிரித்து பேசி மகிழ்வீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்வீர்கள். காதல் மட்டுமே நெருக்கடியை கொடுக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலுக்காக இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் கல்விக்கான முடிவுகளை தெளிவாக இடுங்கள். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடுங்க. என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்று சொல்ல முடியும். திருவாதிரை. என்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாகுங்க. அற்புதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இரவும் பகலும் உங்களுக்கு நல்லதொரு உழைப்பு வெளிப்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புனர்பூசம். இன்று நல்லவர்கள் நட்பாக கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி நடை போடும். கையில் காசு பணம் புழங்க கூடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. என்று உங்களுக்கு பணவரவு சீராக வந்து கொண்டிருக்கும். நல்ல மனசை மற்றவர்கள் கண்டிப்பாக பாராட்டவர்கள். முடியாதது என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள், அது வெற்றியை கொடுக்கும். கடகம். கடகம் ராசி நேயர்கள். இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. நண்பரிடம் சொந்த விஷயத்தை பற்றி பேசுவீர்கள். தேவையான உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உற்சாகமுடன் செயல்பட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். தொழிலில் உங்களுக்கு குறிப்பிட்ட வளர்ச்சி ஏற்படக்கூடும். இலக்கை கண்டிப்பாக அடைவீர்கள். உபரி பண வருமானம் ஏற்படக்கூடுங்க.
விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். முக்கியமான செயல் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை மட்டும் ஏற்றுக்கொள்வீர்கள். கூடுதல் சொத்துக்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அனுகூலமான நல்ல சூழல் உருவாகக்கூடும். நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பெரியோர்களின் ஆதரவால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பொருளாதார சிக்கல் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்ட முடியும். இன்று கடனை கூட திருப்பி அடைத்து விடுவீர்கள். மனசுக்குள் தேவையில்லாத வெளியில் சொல்ல முடியாத வேதனை மற்றும் பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை சமாளித்து விடலாம். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். நல்லதொரு குடும்பம் இனிமையாக இருக்கக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதல்ல முடிவு மட்டும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும், குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று நீங்க சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உற்சாகமுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். புதிய சொத்து சேர்க்கை ஏற்பட கொடுங்க. நல்லதொரு அனுகூலம் கண்டிப்பாக உண்டாக கூடும். பூசம். எதிர்மறையாக ஏற்படும் விலகிருங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக நல்லது. மனசுக்குள்ள உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். பாதுகாப்பு குறைந்த இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நீங்கள் எதை செய்வதாக இருந்தால் இல்லத்தில் சொல்லுங்கள். நீங்களாகவே முடிவுக்கு வர வேண்டாம். முக்கியமாக பண விஷயமாக ஜாமீன் கழித்து போட வேண்டாம். ஆயில்யம். இன்று நடப்பவையெல்லாம் நன்மைக்கே. இறைவன் வழிபாட்டினை மட்டும் மேற்கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். எதிரிகள் தவிடுபொடியாக கொடுங்க. இன்று முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளென்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மழக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். எல்லோரிடமும் நிதானித்து பேசுவது மட்டும் மிக சிறப்பு. தொழில் வியாபார ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். புதிய அணுகுமுறை இன்று ஏற்படக்கூடும். அளவான பணவரவு ஏற்படக்கூடும். தியானம் செய்வதனால் மனசுக்கு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். பாதுகாப்பு குறைந்த இடங்களுக்கு செல்ல வேண்டாம். மற்றவரிடம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். நண்பரிடம் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் சரியாக இருக்க கொடுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவு ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இன்று இரவும் பகலும் கடுமையான உழைப்பும் இருக்கும். அதை நீங்கள் தான் சரி கட்டி கொள்ள வேண்டும். முடிஞ்சளவு ஓய்வு கூட எடுத்துக் கொள்ளுங்கள். பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வது நல்லது. யாருக்கும் முன்ஜாமீன் மட்டும் கொடுக்க வேண்டாம். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளித்து வெற்றி நடை போட முடியுங்க. இறைவன் அருளால் உங்களுக்கு காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். நட்பின் பெருமையை உணர்ந்து கொள்வீர்கள். எதிர்கால வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடுங்க. சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். என்று பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். திட்டமிடுதல் வேண்டும். காதல விட்டு கொடுப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். பாடங்களை நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது சிறப்பை கொடுக்கும். அதே போல் புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கூட கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இரவும் பகலும் கடுமையான உழைப்பு இருக்கும். முடிஞ்ச அளவு நீங்கள் தான் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல்
பணத்தை நீங்க சேமிக்க வேண்டுங்க. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். கவனமுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பூரம், இறை வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். தீராத வியாதிக்கு கூட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. நல்ல மருத்துவத்தின் மூலம் உடல் ஆரோக்கியம் சீர்படும். வழக்கத்திற்கு மாறாக சில பணிகள் தொந்தரவை கொடுக்கும். நட்பின் பெருமை எண்ணி மகிழ்வர்கள். எதிர்கால வாழ்வில் நம்பிக்கை ஏற்படக்கூடும். எல்லோரிடமும் நிதானித்து பேசுங்கள். முன்கோபம் தயவு செய்து வேண்டாம். என்று உங்களுக்கு பணப்புழக்கம் சீராக இருக்க கொடுங்க. உத்திரம், தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் அருள் கண்டிப்பாக இருக்கின்றது. நல்ல தூக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மனமும் இன்று புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடும். தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று நீங்க பணப்புழக்கம் இருக்கும் பட்சத்தில் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள், இன்று எதிலும் திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். வழக்கத்திற்கு மாறாக சில பணிகள் தொந்தரவை கொடுக்கும். கன்னி ராசினியர்கள், பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். நட்பின் பெருமையை எண்ணி மகிழ்வர்கள். எதிர்கால வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தாராள பணவரவு கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் மகன நிகழ்வு ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுடைய கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். ஆசைகளும் நிறைவேறும். தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். மற்றவுடன் செய்யும் சிறு தவறுகளை நீங்க மன்னிக்க பழகிக் கொள்வீர்கள். அரசியலில் உள்ளவர்களுக்கு பதவியை எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டியது இருக்குங்க. நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று இறை வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். என்று பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். முடிஞ்சளவு இன்று நீங்க ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பை கொடுக்கும். பெண்கள் இன்று இரவும் பகலும் கடுமையான உழைப்பு இருக்குங்க. பெண்களுக்கு என்று மன பதட்டமும் இருக்கும். சில காரியங்கள் கைகூடவில்லை என்ற எண்ணம் இருக்கும். முழு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடுங்க. என்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அமைதி நிலையை நீங்க சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள், எதிலும் நீங்க தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். பாடங்களை நன்கு படிப்பது மிக சிறப்புங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்ற கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இந்த சோதனையும் கடந்து கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. இறை வழிபாட்டில் மிகுந்த அக்கறை ஏற்படக்கூடும். வழக்கத்திற்கு மாறாக பணி கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும். நட்பின் பெருமையை எண்ணி மகிழ்வர்கள். தாய் மற்றும் தாய் வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அஸ்தம், வீடு தேடி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வரக்கூடுங்க. இறை வழிபாட்டில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். காரியங்கள் உங்களுக்கு சூடு பிடிக்க தொடங்கும். மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். என்று நீங்க கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். சித்திரை, இன்று எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடுங்க. எதிலும் கூடுதலாக முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். பெரிய மனிதர்களின் நட்பு ஏற்படக்கூடும். வெற்றிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வீண் அலைச்சல் மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். திடீர் கோபங்கள் உருவாக கூடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வியாபார நடைமுறை ஓரளவு சீராக இருக்கக்கூடும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். என்று உங்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக அமைதி விடக்கூடுங்க. என்று உங்களுக்கு அந்தஸ்து உயரும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று நடக்கின்ற காரியங்களை நீங்க சிறப்பாக கவனித்து அதற்கப்புறமாக முடிவெடுப்பீர்கள். கூடுதலாகவே இன்று திட்டங்கள் இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரமும் செழித்து வளரக்கூடும். கூடுதல் நம்பிக்கை ஏற்படக்கூடுங்க. பணவரவு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இயலாதவர்களுக்கு தான தர்மம் செய்வீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் வரவு செலவு வைத்துக் கொள்ள வேண்டாம். பழைய பாக்கிகள் வசூலாகும். வீண் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக இதில் ஈடுபடுவது மிக நல்லது. வேறு பல உப தொழில்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உடன் பிறந்தவரால் உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் ஏற்படக்கூடும். சிற்றின்ப செலவுகள் ஏற்படக்கூடும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க.
தொழிலுக்காக உங்களுக்கு புதிய கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று பலமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். முடிவுல தெளிவு ஏற்படக்கூடும். திருமணத்தில் போய் முடியுங்க. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. பண தட்டுப்பாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நேர்மையான எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியம். என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்களும் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் வெளிப்பட கொடுங்க. சுவாதி இன்று நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். எதிர்பாராத வகையில் நன்மைகளே ஏற்பட கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். தெளிவான சிந்தனை இருக்க கொடுங்க. அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுக்க முடியும். செலவழி கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. விசாகம் இன்று எதிர்மறையாக இருப்பதிடம் விலகி இருப்பது நல்லது. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். யதார்த்தமான சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. துளி கூட பதட்டம் கொள்ள வேண்டாம். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வேண்டியவற்றை செய்து கொள்வீர்கள். என்று நீங்க முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள். வெற்றி ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சிகளை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சான்றோர்களின் ஆசி கிடைக்க கொடுங்க. செயல்கள் மனப்பூர்வமாக இருக்கக்கூடும். புதிய அணுகுமுறையினால் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகி செல்லுங்க. இடையூறுகளை சரி செய்து கொள்வீர்கள். ஆதாய பணவரத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கான சரியான ஆலோசனை கிடைக்க கொடுங்க. வாழ்க்கை துணையின் பெயரையும் சேர்த்தே புதிய தொழில் தொடங்குவது கூட மிக சிறப்பை கொடுக்கும். சிலருக்கு வாகன சேர்க்கை ஏற்படக்கூடும். செய்யும் தொழில் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த தொழிலானாலும் நீங்களே நேரடியாக செயல்படுவது நல்லது. புது புது விஷயங்கள் ஆர்வம் இருக்கும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று மங்கள நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதலை பொறுத்தவரை அவசரப்படாமல் இருக்க வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில் சிறப்பாக சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று கூடுமானவரை குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். புதிய ஒப்பந்தங்களுக்கு எழுதாக கொடுங்க. என்று கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். செய்யும் தொழிலை தெய்வம் என்று அதற்கு ஏற்றாற் போல் செயல்படுவீர்கள். சான்றோர்களின் ஆசி இருக்குங்க. பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடைபெறுங்கள். அனுஷம் நல்ல முறையில் வாழ்க்கை செல்லுங்க. வாழ்க்கை துணையுடன் இந்த அன்பை வெளிப்படுத்துவீர்கள். புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். வாகன சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். அளவான பணவரவு கிடைக்க கொடுங்க. புதிய கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள்ல நாட்டம் செல்லும். கமிஷன் துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கேட்டை பொது காரியங்கள் ஈடுபடும் போது கவனம் இருக்கட்டும். புதிய தொழில் தொடங்கும் பொழுது கூட கொஞ்சம் கவனமாகவே செயல்படுங்கள். பதட்டம் வேண்டாம். திறமைகள் வெளிப்பட கொடுங்க.
இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். புத்தி கூர்மை வெளிப்படக்கூடும். எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். யாருடைய விஷயங்களிலும் தலையீடு செய்ய வேண்டாம். முக்கியமாக பஞ்சாயத்துக்களில் கலந்து கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். தனுசு தனுசு ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு நண்பரிடம் கேட்ட உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். தனுசு ராசினியர்கள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். மனதார இன்று அனைவரையும் பாராட்டுவீர்கள். யதார்த்தமாக செயல்படுவீர்கள். நீர்நிலைகளில் செயல்படும் பொழுது கவனமாக செயல்படுங்கள். இன்று சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்குங்க. ஆசியும் கிடைக்குங்க. நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். மகிழ்ச்சி நிறைந்த மனதுடன் பணிபுரிவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த தாமதம் விலகி செல்லும். பண பரிவர்த்தனை நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வர்கள். இன்று காரிய வெற்றியும் ஏற்படக்கூடுங்க. மதிப்பு அந்தஸ்து உயரக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கவனமுடன் பொருட்களை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லும் பொழுது உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கொடுங்க. சிறப்பான வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புகழும் விருதுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். எழுத்து பணியில் இருப்பவர்கள் சளைக்காமல் பணிகளை மேற்கொள்வீர்கள். அதேபோல் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் அலைச்சலும் வீண் விரயமும் கொஞ்சம் இருக்கும். சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள். உடல் கொஞ்சம் சோர்வடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள், இன்று எதிலும் திட்டமிட்டு செய்வது மிக நல்லது. குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படக்கூடும். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். பெண்கள் தயவு செய்து பதட்டம் கொள்ள வேண்டாம். காதலில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதியாக பொழுதை கழியுங்கள். காதல மட்டும் அவசரப்பட வேண்டாம். பேச்சுக்கல்ல நிதானம் இருக்கட்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல கொடுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம், என்று அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாக கொடுங்க. நண்பரிடம் கேட்ட உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த மனதுடன் செயல்படுவீர்கள். காரிய வெற்றியும் ஏற்படக்கூடுங்க. என்ற புகழும் விருதுகளும் கண்டிப்பாக இருக்குங்க. சோர்வடையாமல் எதிலும் பணியாற்றுவீர்கள். இருந்தாலும் முடிந்த அளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். போராட்டம், இன்று உங்களுக்கு கெட்ட கனவுகள் வந்து கொண்டிருக்கும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். நல்ல மனசுக்கு நல்லது இருக்குங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். பண பரிவர்த்தனையில கவனம் இருக்கட்டும். வியாபாரத்தில் நீங்க தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு புத்தி கூர்மை வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம், என்று செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். செழிப்புடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பண பரிவர்த்தனை நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். மகரம் ராசினியர்கள், இன்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பயம் வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சில பணிகள் மட்டுமே வழக்கத்திற்கு மாறாக நடைபெறக்கூடும். சில பணிகள் உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர் தேவையான உதவியை வழங்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. உற்பத்தி விற்பனை சுமாரான அளவில்தான் இருக்கும். என்று தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மனசுக்குள் இனம் புரியாத பயம் அவ்வப்போது வந்து செல்லுங்க. அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்கும். இறை வழிபாட்டில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அதிகார பதவியில் உள்ளவர்களுக்கு சாதனைகள் செய்யும் காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. பணத்தை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். சம்பந்தப்பட்ட வேலைகளை மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நல்லோரின் ஆலோசனை உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கையை கொடுக்குங்க. விடாமுயற்சிக்கு வித்திடும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். காதலில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். மன பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண்
2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களை பாராட்ட கொடுங்க. வழக்கத்திற்கு மாறான பணி கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும். மனசுக்குள் இனம் புரியாத பயம் அவ்வப்போது ஏற்படக்கூடுங்க. செல்வ செழிப்புடன் இன்று காணப்படுவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இன்று தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். கேளிக்கை போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். திருவோணம். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்களை இன்று நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கவனமுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. மனதிற்குள் இனம் புரியாத பயம் வந்து கொண்டிருக்கும். என்று நீங்க தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. அவிட்டம். காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாகும். இன்று தொழிலுக்கான மூலதனம் கிடைக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். பாதுகாப்பில் அதிக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். சம்பந்தப்பட்ட வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தேவையில்லாத சிந்தைகள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்குங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். எது செய்வதாக இருந்தாலும் நிதானத்துடன் செய்யுங்கள். வெற்றி ஏற்படக்கூடும். யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். மனப்பதட்டம் கொஞ்சம் இருக்க கொடுங்க. சிறு சஞ்சலம் ஏற்பட்டு சரியாகும். நல்லோரின் ஆலோசனை உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணிகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. விடாமுயற்சியும் கடின உழைப்பும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. எந்த ஒரு சந்தேக பார்வையும் கண்டிப்பாக வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வு கிடைக்கும். எதை பற்றியோ சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். சீரான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் நீங்க மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று கூடுமானவரை பேச்சு குறைத்துக் கொள்ளுங்கள். நிதானமாக பேசுங்கள். பெண்கள் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் விடாமுயற்சிக்கு வித்திடும் நாக்கிறக்க கொடுங்க. கல்வியில் சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் பிடித்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சுக வாழ்வு சொகுசு வாழ்வு ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை கண்டிப்பாக செய்து மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடன் பேசி மகிழ்வீர்கள். நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். சதயம். என்று கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. கூடுமானவரை யோசித்து செய்வது மிக நல்லது. அதிக பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். வியாபார நடைமுறை ஓரளவு சீர்படுங்க. குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும். அலைந்து திரிந்து பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று புது புது விஷயங்கள் ஆர்வம் இருக்கும். கலைத்தொழில் நாட்டம் ஏற்படக்கூடும். போராட்டாத்தி. மனதிற்கு இனிய செய்திகள் வரக்கூடும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வியாபாரத்தின் நிலுவை பணிகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அதிக பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். திட்டங்கள் இருக்கட்டும். நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். இல்லத்தில் கலந்து பேசி முடிவெடுங்கள். அது போதுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். அதிக பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். தொழில் வியாபார நடைமுறை சீராக இருக்கக்கூடும். ஓரளவுக்கு நல்ல நண்பர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். முக்கிய தேவைகளுக்காக கொஞ்சம் கடன் பெறுவீர்கள். நேரத்திற்கு உணவு உண்பதினால் உடல் நலம் பாதுகாக்கப்படுங்க. பண வரவும் திருப்திகரமாக இருக்கும். வாக்கு வன்மை ஏற்படக்கூடும். வெற்றிகளுக்கு வழி கிடைக்க கொடுங்க. குடும்ப பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். ஊர் சுற்றுவதை குறைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒப்பனையாளர்கள், சண்டை பயிற்சியாளர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு ஏற்ற மிகுந்த சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. வீண் அலைச்சல் திடீர் கோபம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதனையும் பொறுத்துக் கொள்ள வேண்டும்.
சிலருக்கு வீடு மாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. இறைவன் வழிபாட்டில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. வழக்கத்திற்கு மாறாக சில பணி தொந்தரவை கொடுக்கும். அதனையும் சரி செய்து கொள்வீர்கள். இன்று சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். தாராள பணவரவு கிடைக்குங்க. பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். துரு சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்லும். காதல் கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும். காதலுக்காக நீங்க குழப்பம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருக்க கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பங்களை இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று உங்கள் கையில் காசு பணம் புழக்கம் இருக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி. சந்தோஷமான நல்ல செய்திகள் வரக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் இருக்க கொடுங்க. வீடு மாற்றங்கள் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். மன மாற்றம் ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி. என்று உங்களுக்கு மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கவலை மறந்து இன்று நீங்க செயல்படுவீர்கள். விவேகமுடன் செயல்படுவீர்கள். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று எதிர்மறையாக பேசுவதுடன் மட்டும் விலகியிருங்கள். நல்ல மனசை புரிந்து கொள்வார்கள். புத்தாடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.